அந்த பேய்க்கும் தண்ணி கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. அந்த பேய்கிட்ட இருந்து நமக்கும் விடுதலை கிடைச்சிரும். நம்ம இன்னைக்கு ராத்திரியே அதை செயல்படுத்தலாம், சரியா? அப்படி பேசிக்கிட்டே எல்லா பறவைகளுமே அன்னைக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வழக்க போல கிணத்துக்குள்ள இருந்து வெளியே வந்த பேய் மத்தவங்க கிட்ட போய் தண்ணியை எடுக்கிறதுக்காக போச்சு. காத்துக்கிட்டு இருந்த பறவைகள் ஒரு பெரிய ஜேசிபியை வச்சு மொத்தமா அந்த கிணற வெளியே எடுத்தாங்க. எடுத்த கிணற கொண்டு போய் பெரிய ஆறுக்கு நடுவுல வச்சுட்டாங்க. அந்த கிணறு முழுவதுமே நிறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிணறு ஃபுல்லாவே தண்ணி நிரம்பி வழிஞ்சுது. அதுக்கப்புறமா பறவைகள் எல்லாருமே மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா தண்ணியையுமே எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு மறுபடியும் பேய் திரும்ப வந்துச்சு. தண்ணி தண்ணி, ஆஹா, எனக்கு நிறைய தண்ணி கிடைச்சிருக்கு. நான் நிறைய தண்ணி குடிக்க போறேன். தண்ணி. அப்படி பேசிக்கிட்டே அந்த கிணத்துக்குள்ள அந்த பேய் போயிருச்சு. ஆறுல நிறைய தண்ணி வந்ததுனால அந்த கிணறையும் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. இத பார்த்துக்கிட்டு இருந்த பறவைகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அந்த பேயால அவங்களுக்கு இனிமே தொல்லை இல்லை. அதை பார்த்து அந்த பறவைகளும் ரொம்பவே மகிழ்ச்சியோட இருந்தாங்க.